வெல்கம் யூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த நியூ பேட்டர்ன் பேஸ்கெட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் கட் ஒயர் எத்தனை கட் பண்ணோம், எப்படி அலைன் பண்ணி நம்ம இந்த பேட்டர்னுக்காக ஒயரை எந்த கலர் காம்பினேஷனில் எத்தனை ஒயர் எப்படி எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றத நான் தெளிவாக எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு டவுட் இருக்கிறத என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜாக கேட்டு நீங்கள் அது மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்களுக்கு இப்போ பார்ட் 2 நான் போடுறேன், எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது 2 கலர் ஒயர் எடுத்தோம், 3ஆவதாக ஒரு கலர் ஒயர் எடுக்க போகிறோம். அது என்ன கலர்னால் இந்த மாதிரி க்ரீன் கலர், டார்க் க்ரீன், லீஃப் க்ரீன் எடுக்க போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம இதான் பேஸில் மெயின் லைனில் ஃபஸ்ட்டு கட் ஒயர், இந்த கட் ஒயர் அளவுக்கு எடுத்து அளந்துக்க போகிறோம். இப்போ இந்த புது கலர் 3ஆவது கலரை எடுக்கிறோம். இந்த கார்னரில் 2 முனையும் ஒன்றா வச்சு மேலே போகிற அதே அளவுக்கு அளந்து நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அங்கேருந்து போட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாட் இது இப்போதைக்கு நம்ம நார்மல் நாட்டு தான் போடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டர்னை மாற்ற போகிறோம். சரிங்களா? க்ரீனும் சாண்டலும் கலந்து மிக்சடு நாட்டாக கிடச்சிருக்கு. அடுத்ததும் நம்ம சாண்டில் தான் நாட்டு, அதனால் சாண்டலும் க்ரீனும் சேர்ந்து மிக்சடாக ஒரு நாட்டு கிடைக்கும். 2ஆவது நாட்டு போட்டுட்டோம். அடுத்தது 3ஆவது பிங்க்கு இருக்குது, 3 4 பிங்க் இருக்குது, அதையும் போட போகிறோம். நாலாவது பிங்க்கு. நம்ம நார்மலாக பேஸ் போட்டு மேலே கிராஸ் நாட்டாக மாட்டுக்கு 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம். இந்த பேட்டர்னுக்கு நம்ம 6 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது 5ஆவது இந்த 4லேருந்து ஃபஸ்ட்டு 2 நாட்டுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். சாண்டல் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 சாண்டல், அப்புறம் 2 பிங்க்கு, திரும்பவும் இந்த 4 சாண்டலில் ஃபஸ்ட்டு 2 சாண்டலுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். நம்மளுக்கு 6 நாட்டு கிடச்சிருச்சு. 6 நாட்டு முடித்த பிறகு நம்ம இப்போ மேலே போகிற அதே அளவு ஒயரை வச்சு நம்ம அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த க்ரீன் கலர் ஒயரை இப்போ கட் பண்ணியாச்சு. சரிங்களா? 6 நாட்டுக்கு ஒரு க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ண, அடுத்த நாட்டில் இருக்கிற அந்த ஒயரை எடுத்து மேலே போகிற ஒயரை அதே அளவுக்கு, நம்மளுக்கு எல்லா ஒயருமே அதே அளவு தான் வரும். சரிங்களா? அதை எடுத்துட்டு திருப்பி இந்த பக்கம் இருக்கிற இந்த 2 சாண்டில் அடுத்தது திரும்பவும் 2ஆவது சாண்டில், 3ஆவது திரும்ப 3 4 பிங்க்கு. நம்மளுக்கு நம்ம ஒயர் ஜாயின் பண்ண அந்த பேட்டர்னுக்கு நம்மளுக்கு 6 நாட்டுக்கும் இதே மாதிரி தான் வரும். சுற்றிலுமே நமக்கு இதே பேட்டர்னில் தான் ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு தான் கவனித்து நம்ம எந்த ஒயர் 4 ஒயர், எந்த ஒயர் 2 ஒயருன்ட்டு கவனித்து நம்ம பண்ணணும். அடுத்தது 5 6 வந்து சாண்டில், 5 6 வந்து சாண்டில். இப்போ இது எல்லாமே நம்ம நார்மல் நாட்டில் தான் போடும். பாருங்கள், 2 சாண்டில், 2 பிங்க்கு, 2 சாண்டில் எப்படி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் 2 சாண்டில், சென்டரில் 2 பிங்க்கு, இந்த சைடு 2 சாண்டில், இது 6 நாட்டு. அதுக்கு அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணிக்கோ, 2 சாண்டில், சென்டரில் பிங்க்கு, இந்த சைடு 2 சாண்டில். இப்போ அதே அளவுக்கு அளந்து விட்டுடுறோம். இப்போது நம்ம 24 நாட்டுக்கு எடுத்திருக்கோம், 24 நாட்டுக்கு போட்டிருக்கோம். இதே மாதிரி திரும்பவும் பாருங்கள்,
2 சாண்டில் 2 பிங்க்கு 2 சாண்டில். அதுக்கு அடுத்த லைனு 2 சாண்டில் 2 பிங்க்கு 2 சாண்டில். இதே மாதிரி ஒரே ஈவனாக நமக்கு இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறது முடியும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் பாருங்கள் 12 நாட்டு போட்டிருக்கோம். 2 சாண்டில் 2 பிங்க் 2 சாண்டில் 6 நாட்டு. அடுத்தது 2 சாண்டில் 2 பிங்க்கு 2 சாண்டில். ஓகேவா? 12. அதே மாதிரி சுற்றிலும் நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் மொத்தமாக ஏன்னா நம்ம இதே வேலையை அடுத்தடுத்து காமிச்சுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நீங்கள் இதே பேட்டர்னில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டு பேக் வந்து 2 சைடும் 4 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும், இந்த சைடு வாலில் 2 ஒயர், ஒரு சைடுக்கு 2 ஒயர், ஒரு சைடுக்கு 2 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும் வரும். மொத்தத்தில் க்ரீன் கலர் ஒயர் வந்து நம்ம 10 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த க்ரீன் ஒயர் இங்கே நாட் போட்டு இந்த ஃபஸ்ட்டு 6 நாட்டுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டோம். அடுத்த லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அளந்து விட்டுட்டு தான் அடுத்தது போட ஆரம்பித்தோம். அந்த 2 ஒயரும் இங்கே மீட் ஆகும். அந்த 2 க்ரீன் ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நாட் போடலாம். ஒரு நாட்டு போடலாம். நமக்கு அப்படி போடும்போது இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒரு நாட்டு கிடைக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் க்ரீனில் கிடைக்கும். இப்போ அடுத்தது எப்படி ஃபஸ்ட்டு 2 சாண்டில் சேர்த்து வச்சு இது ஸ்ட்ரெயிட்டில் தான் போகும், கிராஸில் வராது. அதை சேர்த்து வச்சு நம்ம போட போகிறோம். 2 சாண்டில் சேர்த்து வச்சு போட போகிறோம். இனிமே தான் இது வந்து கிராஸ் நாட்டாக நமக்கு மாறும். பார்த்தீங்களா? அடுத்தது 2வது 2 வந்து பிங்க்கு. இதுவும் சேம் கலரில் தான். இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டில் தான் போகும். அதை தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதை கிராஸ் நாட்டாக மாற்றுறோம். அடுத்தது திரும்பவும் 6 ஒயரில் ஃபஸ்ட்டு 2 சாண்டில் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டோம். 2வது 2 ஒயர் வந்து பிங்க்கு. 3வது ஒரு செட்டு சாண்டில் போட்டோம்னா நம்ம 6 ஒயருக்கு ஜாயின் பண்ணது நம்மளுக்கு 3 நாட்டு கிடைக்கும். 2 சைடு 2 சாண்டில், சென்டரில் பிங்க்கு நாட்டு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு மேலே இந்த 2 கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நாட்டை போடணும். அது வந்து நம்மளுக்கு பிங்க் அண்ட் சாண்டில் மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். பிங்க் அண்ட் சாண்டில். பாருங்க. அடுத்தது மேலே 2 சாண்டில் ஒயர் போகும். அதை சேர்த்து நம்ம ஒரு நாட்டு போட போகிறோம். நமக்கு இப்போது 3 2 1 இந்த மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சாண்டில், அப்புறம் ஒரு பிங்க்கு, ஒரு சாண்டில் கிடைக்கும். அதுக்கு அடுத்த லைனில் 2 மிக்ஸ்டு நாட்டு சாண்டில் பிங்க்கு கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு சாண்டில் ஒயர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் 2வது ஒயரையும் நம்ம போட்டுக்கணும். பாருங்க, சாண்டில், அடுத்த 2 ஒயர் பிங்க்கு. அடுத்தது சாண்டில். இதை கொஞ்சம் கவனிச்சு போட்டுட்டோம்னா நமக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி மேலே இந்த சைடு இந்த 2 சைடு கிராஸ் நட்டாக மீட் ஆகும். சரிங்களா? அதை நம்ம இன்டூ ஷேப்பில் இருக்கும், அதை வந்து போடுறோம். அது வந்து 2 சைடும் பிங்க் அண்ட் சாண்டில் மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும்.
இப்போ மேலே ரெண்டும் மீட் ஆகுறது சாண்டில். இப்போ நம்ம போட்டுட்டோம். நம்மளுக்கு செகண்டும் நமக்கு இதே மாதிரி ரெண்டாவது 6 ஒயர் ஜாயின் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிடுச்சு. இப்போது என்ன பண்ணும், இந்த சென்டரில் க்ரீன் ஒயர் போகுது. இந்த க்ரீன் ஒயருக்கு நம்ம இங்கே இந்த சைடு இந்த க்ரீன் ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சு இந்த சைடு 3 நாட்டுக்கும் இந்த சைடு 3 நாட்டுக்கும் ஒரு பார்டர் போட போகிறோம். அதுவும் நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டோம். இந்த பக்கம் போகிற ஒயரை வச்சு ரைட் ஹேண்ட் சைடு 3 நாட் போட போகிறோம். அப்போ அது மிக்ஸ்டு நாட்டாக தான் க்ரீன் அண்ட் பிங்க்கு, க்ரீன் அண்ட் சாண்டல் அப்படியே மிக்ஸ்டு நாட்டாக தான் கிடைக்கும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு இங்கே இந்த க்ரீன் ஒயரில் லெஃப்ட்டு போகிற ஒயர் எடுத்து 3 நாட்டும், இந்த பக்கம் ரைட்டு போகிற ஒயர் எடுத்து 3 நாட்டும் போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இங்கே சாண்டலுக்கு க்ரீனு, பிங்க்குக்கு க்ரீனு, சாண்டலுக்கு க்ரீன் இதே மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லா ஒயருமே இந்த 3 ஒயருமே கிராஸ் நாட்டாக நம்மளுக்கு மாறிடுச்சு. இதே மாதிரி சுற்றிலும் நம்ம இந்த சைடு 4 ஒயர் ஜாயின் பண்ணுறோம், சைடு வாலில் 2 ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டில் 4 ஒயர் ஜாயின் பண்ணுறோம். இந்த சைடு வால் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே 2 போடுறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு ஸ்பெஷல் நாட் போட போகிறோம். அது என்னன்றதை நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட்லையோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு மெசேஜாவோ அனுப்புங்க. நான் அந்த டவுட்டை உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன். டவுட் வராத அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் டவுட்டை மெசேஜ் மூலமாகவோ கமெண்ட் மூலமாகவோ கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவேன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி புது புது பேட்டர்னில் நிறைய பேஸ்கட் அடுத்தடுத்து டுட்டோரியலாக வரும். இது நம்ம எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்கின்னு சொல்லி கொடுக்கல. நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தான் சொல்லி கொடுக்குறோம். யூடியூப் நம்மளுக்கு பணம் தருது அதுன்றது வேறு. நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து நம்ம ஒரு 10 பைசா கூட வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோன்றத நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய மாடல்ஸ் போடலாம். பார்த்து கற்றுக்கிட்டு நிறைய மாடல்ஸை ட்ரை பண்ணலான்றதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.